தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்பவும்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்தோடு நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக் கொள்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றை பிளரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கிறிஸ்துவின் பெயரையும் அவருடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்தனர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. யோவான் என்னும் நான் சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த 1,44,000 பேர் அதனுடன் இருந்தனர். பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். அது பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் யாழை மீட்டுவோர் எழுப்பும் இசை போலும் ஒலித்தது. அந்த 1,44,000 பேரும் அரியணை முன்னிலையில் 4 உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள். ஆட்டுக்குட்டி சென்ற இடம் எங்கும் அதை பின்தொடர்ந்தவர்கள் கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாக மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களது வாயினின்று பொய்யே வந்ததில்லை, ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவகும் அதில் வாழ்வனவகும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 21. இறை திருவார்த்தைகள் 1-4 முடிய. இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக செய்தித்தாளிலே ஒரு செய்தியானது தலையங்கமாக இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தது. 80 வயதில் 800 அனாதை பெண் குழந்தைகளுக்கு தாயாக இருக்கின்ற ஒருவர். இந்த செய்தியை பார்க்கின்ற போது சரோஜினி அகர்வால் என்கின்ற பெண்மணி ஏறக்குறைய தன்னுடைய 80வது வயதிலே அனாதை பெண் குழந்தைகளுக்காக அவர் ஒரு இல்லம் நடத்தி ஏறக்குறைய 800 அனாதை பெண் குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்து அவர்களை பராமரித்து அதே நேரத்திலே அவர்களுக்கு நல்லதொரு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொடுத்தார் என்று அந்த செய்தியிலே போடப்பட்டிருந்தது. இவையெல்லாம் எப்போது ஆரம்பம் ஆனது என்று பார்க்கின்ற பொழுது 1978ஆம் ஆண்டு அவரும் அவருடைய 8 வயது மகள் மனிஷா அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று ஒரு விபத்து ஏற்படுகிறது. அந்த விபத்திலே 8 வயது சிறுமி தன்னுடைய குழந்தை மனிஷா அந்த இடத்திலேயே உயிர் விடுகின்றார். அதை சற்றும் எதிர்பாராத ஒரு தாயாக இருந்த சரோஜினி மிகவும் வேதனைக்கு உள்ளானாள். அவருடைய கணவரும் மிகவும் வேதனைக்கு உள்ளானார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரே ஒரு குழந்தையும் இழந்து விட்டோமே என்று அவர்கள் அந்த வேதனைக்கு உரிய நேரத்திலே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குரல் ஒலியானது கேட்கிறது. உன் குழந்தை இனி உனக்கு கிடைக்கப் போவது இல்லை, ஆனால் ஏகப்பட்ட ஏழை பெண் குழந்தைகள் இந்த இடத்திலே இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை உன்னுடைய குழந்தையாக நீ ஏற்றுக்கொள் என்கின்ற ஒரு வார்த்தையானது அவருக்கு வருகிறது. ஆகவே 1984ஆம் ஆண்டு அவர் அந்த உத்தரப்பிரதேசத்திலே மனிஷா மந்திர் என்கின்ற இந்த ஏழை பெண்களுக்காக குழந்தைகளுக்காக ஒரு இல்லத்தை ஆரம்பிக்கின்றார். ஆகவே அந்த செய்தித்தாளிலே மிக அற்புதமாக இந்த வார்த்தைகளை அவர்கள் போட்டிருந்தார்கள். தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் தன்னுடைய சொத்துக்களையும் விற்று அந்த ஏழை பெண்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கரைத்து கொண்டார். ஆகவே இவர்தான் மிக முக்கியமாக த ஹீரோ ஆஃப் ஜெனராசிட்டி என்று அந்த செய்தித்தாளிலே போடப்பட்டிருந்தது. இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலும் அதே போல ஒரு கைம்பெண்ணும் தன்னிடம் இருந்ததை எல்லாமே அவர் அங்கே கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்ற ஒரு பெண்மணியாக, ஒரு கைம்பெண்ணாக
ஆண்டவர் இன்று அவருடைய அந்த செயலை பார்த்து வியந்து சிலர்களை அழைத்து காட்டுகின்றார். ஆகவே அந்த கைம்பெண்ணிடம் இருந்த அந்த நாளுக்குரிய செலவுக்கான அந்த தொகையை அவர் ஆண்டவருக்காக கொடுத்தார். காரணம், அவருக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, கடவுள் என்னை பார்த்து கொள்வார், கடவுள் என்னை பராமரித்துக் கொள்வார் என்கின்ற அசையாத நம்பிக்கையை அந்த கைம்பெண்ணானவள் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றிருந்தார். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைம்பெண்ணைகளை பார்க்கின்ற போது அவர்கள் மீது அதிகமாக இரக்கம் கொண்டார். நைன் நகரத்திலே அவர் சென்று கொண்டிருந்த போது தன்னுடைய ஒரே ஒரு மகனை இழந்த அந்த கைம்பெண்ணுக்கு மீண்டுமாக அந்த மகனை உயிரோடு எழுப்பி ஆண்டவர் அவரிடம் ஒப்பு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்திலே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய கடவுள் மிக முக்கியமாக அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் என்றுமே உதவி செய்கின்ற தந்தையாக இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எலியா இறைவாக்கினரை ஆண்டவராகிய கடவுள் ஜராஃபாத்திலே இருந்த ஒரு கைம்பெண்ணினுடைய இல்லத்திற்கு அங்கே அனுப்பப்பட்டார். வேறு எங்குமே ஆண்டவர் அவரை அனுப்பவில்லை. காரணம், அந்த ஜராஃபத்தில் இருந்த அந்த கைம்பெண் தனக்கும் தன்னுடைய மகனுக்கும் இருந்த அந்த ஒருவேளை உணவை அவர் தாராளமாக அன்று எலியாவுக்கு அவர் கொடுத்தார். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த ஜராஃபத் என்கின்ற அந்த கைம்பெண்ணிடமிருந்தும் நாம் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். காரணம், சீதோன் தேசத்திலே தான் இந்த ஜராஃபத் என்கின்ற ஒரு இடம் இருந்தது. ஆகவே அந்த சீதோனிலே மிக முக்கியமாக கைம்பெண்களை அவர்கள் அந்த காலகட்டத்திலே விரட்டுவது வழக்கமான ஒன்று. ஆகவே இந்த ஜராஃபத் என்கின்ற ஒரு இடமானது எல்லை ஓர இடம். ஆகவே இந்த சீதோனின் எல்லை தான் ஜராஃபத் என்று அழைக்கப்பட்டது. அங்குதான் இந்த கைம்பெண்கள் வாழ வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஏன் அந்த இடத்திலே அவர்களை அனுப்பினார்கள் என்றால், எதிரி படையினர் வருகின்ற போது முதலாக இந்த கைம்பெண்கள் தான் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகவே அவர்களை தாண்டிதான் அந்த எதிரி நாட்டு மன்னனோ படைகளோ அந்த சீதோன் நாட்டை அடைய முடியும். ஆகவே இவர்கள் அனைவருமே மிக மோசமான ஒரு சூழலிலே தள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் ஆண்டவராகிய கடவுள் அந்த நேரத்திலே அந்த ஜராஃபத்து அந்த இடத்தினுடைய கைம்பெண்ணை அவர் தேர்ந்து கொள்ளுகிறார். எலியாவும் அவருக்கு ஆசீர்வாதமான அந்த ஒரு செயலை புரிவதை நாம் நம்பிக்கையோடு பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று இந்த நற்செய்தியிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார் என்பதையும் நாம் சிந்திக்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்த அந்த கைம்பெண்ணை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மிடம் இருப்பதை எல்லாவற்றையும் கடவுளுக்கு கொடுத்து கடவுள் பார்த்து கொள்வார், கடவுள் என்னை பராமரிப்பார் என்கின்ற அத்தகைய ஒரு தன்னம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்கவர்களே, கொடுப்பதில் இன்பம் நிச்சயமாக இருக்க வேண்டும். கொடுப்பதில் பல வகை உண்டு. ஆகவே முதலாவதாக கொடுப்பது கிரட்ஜ் கிவிங் என்று சொல்லுவோம். அதாவது ஏதோ தர வேண்டும் என்பதற்காக கொடுப்பது, மனசே இல்லை ஆனாலும் தர வேண்டும். மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வரி எல்லாம் செலுத்துகின்றோம். அந்த வரி செலுத்துகின்ற போது அப்படிதான் நாம் கொடுக்கின்றோம். ஏதோ கொடுக்கணும், வேறு வழி இல்லை, கொடுத்தே ஆக வேண்டும் என்று ஒரு விதமான அது ஒரு செயல். இரண்டாவதாக ஷேம் கிவிங். அதாவது ஐயோ அவமானம் ஆயிடுமே, அதுக்காவது நாம் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று அவமானத்தின் காரணமாக மற்றவர்கள் என்னை அசிங்கமாக பார்த்து விடுவார்கள், அதற்காக நான் ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்று கொடுக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். மூன்றாவது வகை கணக்கிட்டு கொடுக்கின்றவர்கள், கால்குலேட்டட் கிவர்ஸ். ஆகவே நான் இவ்வளவு எனக்கு திருமணத்திற்கு கொடுத்தார்கள், என்னுடைய மகளுக்கு கொடுத்தார்கள், என்னுடைய மகனுக்கு கொடுத்தார்கள், நானும் அதே போல அவர்களுக்கு அதே அமௌண்ட், அதே பணத்தை நான் மீண்டும் திருப்பி கொடுப்பேன். இது கால்குலேட்டட் கிவிங், கணக்கிட்டு கொடுக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் உண்மையாகவே எத்தகைய மனதோடு நாம் கொடுக்க வேண்டும் என்றால் நன்றி உணர்வோடு தருபவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடவுள்
எனக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அவருக்கு நான் நன்றி சொல்லி என்னிடம் இருப்பதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தாராளமாக தருகின்ற போது அந்த ஏழை கைம்பெண்ணை போல நான் என்றுமே இருக்கின்றேன். அகிரேசின் பிரியமானோர், இன்று என்னுடைய செயல்பாடு எவ்வாறாக இருக்கிறது? எத்தகைய உள்ளத்தோடு நான் கடவுளுக்கு என்னையும் அதே நேரத்திலே என்னுடைய உழைப்பையும், ஆகவே என்னிடம் இருக்கின்ற பொருளாதாரத்தையும் நான் எவ்வாறாக கொடுக்கிறேன்? கடவுளுக்கு கொடுக்கின்ற போது அவர் இன்னும் அதிகமாக நமக்கு தருகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இறை ஆண்டவர் என்றும் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இயேசுவின் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொந்தமில்லை. பாவம் செய்தேன், இரத்தத்தில் சுத்தம் இல்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மது பெயரின் மாட்சிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் மது பரிவிரக்கத்திற்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணி புரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றுமாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வோடு அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு கொடுக்கின்றோம். திருமண் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், 7ஆம் திருநிலையினர் ஆகியவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோர் நினைவு கூர்ந்து அது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற அலெக்சாண்ட்ரியா நகர் புனித கேத்தரின், மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றியப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டும் நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.